ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் மட்டனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க. கூடவே நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அதில் கீழே தண்ணி விடும், மட்டன்லேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கீழே பாருங்கள் தண்ணி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி தண்ணி விட்டு இருக்கும். அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா கீழே தண்ணி விடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 வத்தல் எடுத்துருக்கிறேன். அதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாகவே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை ஃபுல்லாகவே பவுடர் ஃபார்மேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போது பவுடர் ஃபார்மேட்டுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. திரும்பவும் ஒரு கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அதுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கிறோம். அந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லைன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சாதாரண தண்ணியை ஊற்றிக்கோங்க. மட்டனில் தண்ணி இல்லாதவங்க. பாருங்கள், கூடவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா வத்தல் ஆட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம், அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரம் இதெல்லாம் பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சப்போ இருந்த தண்ணி இருந்ததுன்னா அதை விட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இப்போது நமக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.